விஷயம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு காலை நீங்கள் எழுந்திருப்பீர்கள். சாதாரணமாக உங்கள் மொபைலை எடுத்து பார்க்கிறீர்கள். இமெயில் நோட்டிபிகேஷன். அதை திறந்தால் சப்ஜெக்ட் லைன் மட்டும் இருக்கும். பொசிஷன் எலிமினேட்டட். அதாவது உங்கள் வேலை இனி தேவையில்லை. ஒரு வார்னிங் கூட இல்லாமல், ஒரு மீட்டிங் கூட இல்லாமல், ஒரே ஒரு இமெயில், அதுவே உங்கள் கரியரை முடித்து விடுகிறது. இது ஒரு ரேர் ஸ்டோரி இல்லை. இப்போது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இதையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டில் மட்டும் டெக்னாலஜி செக்டரில் 1.2 லட்சம் பேருக்கும் அதிகமானவர்கள் வேலை இழந்தார்கள். அதுவும் 270க்கும் மேற்பட்ட பெரிய கம்பெனிஸில் லே ஆஃப்ஸ் நடந்தது. ஆனால் அதைவிட ஷாக்கிங் என்ன தெரியுமா? 2026 ஆரம்பமான முதல் சில வாரங்களிலேயே 30,000க்கும் மேற்பட்ட டெக் எம்ப்ளாய்ஸ் ஜாப் லாஸை சந்தித்து விட்டார்கள். இதை பார்த்து பலருக்கும் ஒரு பயம். ஜாப்ஸ் இல்லாமல் போகிறதா? ஆனால் உண்மை வேறு. ஜாப்ஸ் டிசப்பியர் ஆகவில்லை, ஸ்கில்ஸ் தான் டிசப்பியர் ஆகிறது. கம்பெனிஸ் வேலைகளை குறைக்கவில்லை, அவர்கள் தேடும் மனிதர்களின் ஸ்கில் செட்டை மாற்றுகிறார்கள். இப்போது உலகம் முழுவதும் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கும் பிக்கஸ்ட் ஏரியா என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டூல்ஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த டெக்னாலஜிகள் எல்லாம் குவைட்லி ஜாப் மார்க்கெட்டை முழுக்க மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிறார்கள். ஆனால் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? பல கிராஜுவேட்ஸ் ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது டிகிரி இருக்கிறது, ஆனால் ஜாப் கிடைக்க தேவையான பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை. அதனால் இப்போது ஜாப் மார்க்கெட்டில் முக்கியமான கேள்வி இது இல்லை. ஜாப்ஸ் இருக்கும் தானா? முக்கியமான கேள்வி, உங்கள் ஸ்கில் ஃபியூச்சரில் வேல்யூ உள்ளதா? ஏனென்றால் ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட் மிகவும் சிம்பிள். உங்களிடம் ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் கம்பெனிஸ் உங்களை தேடி வரும். அதே ஸ்கில்ஸ் இல்லை என்றால் நீங்கள் ரிப்ளேசபிள். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? இப்போதெல்லாம் பழைய ஜாப்ஸ் டிசப்பியர் ஆகும்போது புதிய கேரியர்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது முக்கியமான கேள்விக்கு வருவோம். எந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபியூச்சர்ல அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கப் போகிறது? லே ஆஃப்ஸ் நடந்தாலும் கூட சில இண்டஸ்ட்ரீஸ் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் முதல் இண்டஸ்ட்ரி 1, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா. இப்போது உலகம் முழுவதும் கம்பெனிஸ் ஏஐ சிஸ்டம்ஸ் உருவாக்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்றன. சாட்பாட்ஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், ஏஐ டூல்ஸ், ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் பிசினஸை கம்ப்ளீட்லி மாற்றுகிறது. இதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஜாப்ஸ் ஏஐ என்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், மெஷின் லேர்னிங் என்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட். இந்த ஃபீல்டில் ஆவரேஜ் சேலரி கூட மிகவும் ஹை. ஒரு நல்ல டேட்டா அனலிஸ்ட் இந்தியாவில் 6 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற முடியும். 2 சைபர் செக்யூரிட்டி டெக்னாலஜி அதிகமாக வளரும் போது ஒரு பெரிய ப்ராப்ளம் கூட அதிகமாகிறது. சைபர் அட்டாக்ஸ். ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் thousands ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறது. அதனால் கம்பெனிஸ் மிகவும் அதிகமாக ஹையர் பண்ணும் ரோல்ஸ் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர், செக்யூரிட்டி இன்ஜினியர், கிளவுட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஃபீல்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ஷார்ட்டேஜ் கூட இருக்கிறது. அதாவது ஸ்கில்ட் ப்ரொஃபஷனல்ஸ் மிகவும் குறைவு. 3, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்று பிசினஸ் உலகத்தில் ஒரு சிம்பிள் ரூல் இருக்கிறது. ஆன்லைன் விசிபிலிட்டி இல்லை என்றால் பிசினஸ் இல்லை. அதனால் கம்பெனிஸ் அதிகமாக தேடுவது SEO ஸ்பெஷலிஸ்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ். இது ஐடி பேக்ரவுண்ட் இல்லாதவர்களுக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது முக்கியமான விஷயம், இந்த இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தாலும் அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஃபியூச்சர் இருக்கும். ஐடி, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், HR, ஆபரேஷன்ஸ். ஆனால் டிஃபரன்ஸ் என்ன? ஸ்கில்ஸ் அப்கிரேட் செய்யும் மனிதர்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், பலர் நினைப்பது என்ன தெரியுமா? ஏஐ வந்துவிட்டது, ஐடி ஃபீல்டு மட்டும் சர்வைவ் ஆகும். ஆனால் உண்மை அது இல்லை. ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு கண்டிஷன், ஸ்கில்ஸ் அப்கிரேட். இப்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்ன என்று பார்ப்போம். ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி ஃபீல்டில் ஃபியூச்சர் மிகவும் ஸ்ட்ராங். ஆனால் பேசிக் கோடிங் மட்டும் போதாது. ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், AWS, Azure, Google Cloud, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், DevOps. இப்போது கம்பெனிஸ் தேடுவது ப்ராப்ளம் சால்விங் டெவலப்பர்ஸ், ஜஸ்ட் கோடிங் மட்டும் தெரிந்தவர்கள் இல்லை. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். மார்க்கெட்டிங் ஃபீல்ட் கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ஆகிவிட்டது. ஃபியூச்சர் மார்க்கெட்டர்ஸ் லேர்ன் செய்ய வேண்டிய ஸ்கில்ஸ் SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, AI டூல்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங். ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒரு கம்பெனிக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கொண்டு வர முடியும். அதனால் டிமாண்ட் அதிகம். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபைனான்ஸ் ஃபீல்டிலும் டெக்னாலஜி பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துள்ளது. ஃபியூச்சர் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் லேர்ன் செய்ய வேண்டிய ஸ்கில்ஸ் ஃபைனான்ஷியல் டேட்டா அனாலிசிஸ், ஃபின்டெக் டூல்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். கம்பெனிஸ் இப்போது தேடுவது நம்பர்ஸ் புரியும் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். HR டிபார்ட்மெண்ட். HR டிபார்ட்மெண்ட் கூட கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிறது. ஃபியூச்சர் HR ஸ்கில்ஸ்
people analytics, HR tech platforms, talent strategy. கம்பெனிஸ்க்கு பிகெஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா? ரைட் டேலண்ட் கண்டுபிடிக்கிறது. அதனால் ஸ்கில்ட் HR ப்ரொஃபஷனல்ஸ் ஃபியூச்சர்ல மிகவும் வேல்யூபிள். இப்போது ஒரு முக்கியமான ரியாலிட்டி. ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட்ல சர்வைவ் செய்ய டிகிரி மட்டும் போதாது, ஸ்கில்ஸ் தான் முக்கியம். இப்போது மிக முக்கியமான பகுதி, லே ஆஃப் ஆகாமல் இருக்க. AI காலத்திலும் வேல்யூ அதிகமாக இருக்க எந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டும்? இங்கே ஃபியூச்சர் ப்ரூஃப் 7 ஸ்கில்ஸ் இருக்கிறது. இந்த ஸ்கில்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் காமன். 1. டேட்டா அனாலிசிஸ். இப்போது உலகம் முழுவதும் கம்பெனிஸ் டேட்டா வைத்து டிசிஷன்ஸ் எடுக்கிறது. அதனால் டிமாண்ட் அதிகமான ஸ்கில் டேட்டா அனாலிசிஸ். எக்ஸல், பவர் பி ஐ, டேப்லோ, பைடன். இந்த டூல்ஸ் தெரிந்தவர்கள் ஆல்மோஸ்ட் எந்த இண்டஸ்ட்ரியிலும் வேலை பெற முடியும். 2. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். AI ஃபியூச்சர் அல்ல, AI ஆல்ரெடி பிரசன்ட். ChatGPT, AI ஆட்டோமேஷன் டூல்ஸ், AI ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்ஸ். இந்த டூல்ஸ் பயன்படுத்த தெரிந்தவர்கள் ஒரு கம்பெனிக்கு 10 மடங்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும். 3. டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஃபியூச்சர் ஒர்க் பிளேஸ் மிகவும் ரிமோட் ஆகிறது. அதனால் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் கிளியர் கம்யூனிகேஷன், ஆன்லைன் பிரசன்டேஷன், ப்ரொஃபஷனல் ரைட்டிங். இந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் கரியர் growth மிகவும் ஸ்லோ ஆகும். 4. ப்ராப்ளம் சால்விங். கம்பெனிஸ் இப்போது தேடுவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணும் எம்ப்ளாயீஸ் இல்லை, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பீப்புள். கிரிட்டிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் மைண்ட் செட், டிசிஷன் மேக்கிங். இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர்ல மிகவும் பவர்ஃபுல். 5. டெக்னாலஜி அவேர்னஸ். நீங்கள் டெக் ஃபீல்டில் இல்லாவிட்டாலும் கூட டெக்னாலஜி புரிந்து கொள்ள வேண்டும். AI ஆட்டோமேஷன், டிஜிட்டல் டூல்ஸ். இந்த அவேர்னஸ் ஃபியூச்சர்ல மிகவும் முக்கியம். 6. கண்டினியூஸ் லேர்னிங். ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட்டில் ஒரு ரூல் மட்டும் இருக்கும், ஸ்டாப் லேர்னிங் சமம் கரியர் ஸ்டாப். புதிய ஸ்கில்ஸ், புதிய டூல்ஸ், புதிய ட்ரெண்ட்ஸ், இதை கற்றுக்கொள்வது டெய்லி ஹேபிட் ஆக வேண்டும். 7. அடாப்டபிலிட்டி. ஃபியூச்சர் மிகவும் ஃபாஸ்ட் சேஞ்ச் ஆகிறது. கம்பெனிஸ் வேல்யூ பண்ணுவது குவிக்லி அடாப்ட் ஆகும் பீப்புள். அதாவது சேஞ்ச் வந்தால் அதை குவிக்லி லேர்ன் பண்ணும் மைண்ட் செட். இப்போது ஒரு பெரிய உண்மை, ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட்ல சக்சஸ் பெற ஒரு டிகிரி மட்டும் போதாது, ஸ்கில் பிளஸ் லேர்னிங் மைண்ட் செட் தான் முக்கியம். இப்போது ஒரு பிராக்டிகல் கொஸ்டின். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனால் இதை எப்படி ஆரம்பிப்பது? பலர் இதே கேள்வியில் தான் ஸ்டக் ஆகிறார்கள். அதற்காக ஒரு சிம்பிள் 30 டே ஸ்கில் அப்கிரேட் பிளான் இருக்கிறது. ஸ்டெப் 1. டேஷ் ஃபர்ஸ்ட். 10 டேஸ் முதலில் ஒரு ஸ்கில் மட்டும் தேர்வு செய்யுங்கள். டேட்டா அனாலிசிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், AI டூல்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏதாவது ஒரு ஃபீல்ட். அந்த ஸ்கில்க்கு டெய்லி 1 முதல் 2 மணி நேரம் லேர்னிங் ஆரம்பியுங்கள். யூடியூப் டியூட்டோரியல்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், பிராக்டிஸ் எக்ஸசைசஸ். இந்த 10 டேஸில் கோல் என்ன? பேசிஸ் புரிந்து கொள்வது. ஸ்டெப் 2. டேஷ் நெக்ஸ்ட் 10 டேஸ். இப்போது லேர்னிங் மட்டும் போதாது, பிராக்டிஸ், ரியல் ப்ராஜெக்ட் செய்யுங்கள். எக்ஸாம்பிள், டேட்டா அனாலிசிஸ் என்றால் டேட்டா செட் அனலைஸ் செய்யுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் ஸ்மால் கேம்பெயின் ரன் செய்யுங்கள். AI டூல்ஸ் என்றால் ஆட்டோமேஷன் கிரியேட் செய்யுங்கள். கம்பெனிஸ் வேல்யூ பண்ணுவது பிராக்டிகல் ஸ்கில்ஸ். ஸ்டெப் 3. லாஸ்ட் 10 டேஸ். இப்போது உங்கள் ஒர்க்கை ஷோகேஸ் செய்ய வேண்டும். லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்டேட் செய்யுங்கள், போர்ட்ஃபோலியோ கிரியேட் செய்யுங்கள், ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் பப்ளிஷ் செய்யுங்கள். இந்த ஸ்டெப் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் ஆகும் பிளேஸ். இப்போது ஒரு பெரிய ட்ரூத், ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட்டில் மோஸ்ட் சேஃப் கரியர்ஸ் என்ன? AI மற்றும் டேட்டா ரிலேட்டட் ஜாப்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த ஃபீல்ட்ஸ் நெக்ஸ்ட் 10 முதல் 20 வருஷம் டிமாண்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் இந்த வீடியோவின் பிக்கஸ்ட் மெசேஜ் இது, ஃபியூச்சர் ஐ கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும், கம்பெனிஸ் சேஞ்ச் ஆகும், ஜாப்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், யுவர் ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணும் மனிதர்களுக்கு ஃபியூச்சர் எப்போதும் பிரைட். லேர்னிங் ஸ்டாப் பண்ணும் மனிதர்களுக்கு கரியர் ஸ்டாப். இப்போது ஒரு சிம்பிள் கொஸ்டின், 5 இயர்ஸ் பிறகு நீங்கள் எந்த சைடில் இருக்க போகிறீர்கள்? ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணும் சைட்ல அல்லது சேஞ்சை ஃபியர் பண்ணும் சைட்ல? டெசிஷன் இன்றுதான்.